நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருக்குறளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று ஆனந்தமாக வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது மார்ச் மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். மார்ச் மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். ரிஷப ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மிதுன ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கன்னி ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே சனி பகவானும் சூரிய பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மீன ராசியிலே ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் 3 கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 2 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. சூரிய பகவான் மார்ச் மாதம் 15ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார். மார்ச் மாதம் 18ஆம் தேதி மீன ராசியில் இருக்கின்ற புதன் பகவான் வக்ர நிலையில் கும்ப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியாக உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள், ராசிக்குள் போகலாம். கும்ப ராசி. ராசியிலே சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளிலே ஒரு மந்த நிலை ஏற்படலாம். செய்யும் காரியங்களிலே தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் அவருடன் இணைந்து சுக்கிர பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் பொருளாதாரம் மேம்படக்கூடிய காலமாகவே இந்த காலம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கிறது. எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். குடும்ப உறுப்பினரிடையே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் அமைய காத்து கொண்டிருக்கின்றது. சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்களெல்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். தைரிய வீரியஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரியஸ்தானத்தை ராசியில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற சனி பகவான் பார்வையிடுவதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும். ஆனால் இளைய சகோதர சகோதரிகளை உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது. சிறு குறு பயணங்களால் சிலருக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. சுகஸ்தானத்திலே தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியுமான குரு பகவான் பார்வையிடுவதாலும் சுகஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் உச்ச பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தாயினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு உண்டு. தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். தாய் வழி உறவுகளால் சிலருக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. பூமி, வீடு, வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் கூடி வருகின்றது. விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தம், விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது. ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். ரியல் எஸ்டேட் மூலமாக கூடுதலான வருவாயை காண்பதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது. உறவினர்களிடம் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். போட்டி பந்தயங்களில் ஈடுபடக்கூடிய மாணவ மாணவிகள் போட்டித் தேர்விலே வெற்றியினையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். புத்திரஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் புத்திரஸ்தானாதிபதி புதன் பகவான் நீசம் பெற்று தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே ராகுவுடன் இணைந்து பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு காலதாமதமாகலாம். சிலருக்கு புத்திரர்களால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புத்திரர்கள் முன் கோபத்தை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி இம்மாதத்தினுடைய தொடக்கத்திலே ராசியிலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடனடியாக மருத்துவரை அணுகுவது மிகவும் நல்லது. களத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திரஸ்தானாதிபதி சூரிய பகவான் இம்மாதத்தினுடைய தொடக்கத்திலே ராசியிலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் களத்திர ஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதாலும் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்குள் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கை தேவை. அஷ்டமஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் குருவனுடைய பார்வை அஷ்டமஸ்தானத்திலே விழுவதாலும் சிலருக்கு எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு.
தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. சிலருக்கு உயில் இன்சூரன்ஸ், கிராஜுவிட்டி, போனஸ் போன்றவைகளால் ஆதாயத்தை பெறுவீர்கள். பாக்கியஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்கியஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் கணங்குடும்ப பாக்கியஸ்தானத்திலே உச்சபலம் பெற்று பயணம் செய்து கொண்டிருப்பதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் உண்டு. தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கனிந்து வருகின்றது. பட்ட மேற்படிப்பு படிப்பதற்காக வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு காலம் கனிந்து வருகிறது. வெளிநாட்டில் சென்று படிப்பதற்கு ஒரு சூழல் ஏற்படும். சிலருக்கு முன்பின் தெரியாதவர்களால் உதவிக்கரம் நீட்டுவார்கள். சிலருக்கு அந்நிய மதத்தினரால் அனுகூலமான வளங்கள் உண்டு. தொழில்ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. தொழில்ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். தொழிலிலே அபரிவிதமான முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். லாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானாதிபதி சுகஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் லாபஸ்தானத்தை தொழில்ஸ்தானாதிபதியும் முயற்சி ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும் நீங்க செய்யக்கூடிய தொழிலிலே கூடுதலான லாபத்தை காண முடியும். மூத்த சகோதர சகோதரியுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு உண்டு. மூத்த சகோதர சகோதரிகளால் சிலருக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். விரயஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. விரயஸ்தானாதிபதி ராசிகளை பயணம் செய்து கொண்டிருப்பதும் விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் ஆனந்தமாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.